கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்வீட் கார்ன், சர்க்கரைவள்ளி ரெண்டுத்தையும் வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்னும் சர்க்கரைவள்ளியும் நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிருங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அவிச்சிருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய், கார்ன், அவிச்ச பிறகு தோல் உரித்து இதை மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சர்க்கரைவள்ளி, கார்னையும் இதை மாதிரி பிச்சு வச்சுக்கணும். உரித்து வச்சுட்டு நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், ஒரு பாத்திரம் எடுத்து ஏலக்காய் தூள் போட்டு நாட்டு சர்க்கரை அதில் கொட்டிட்டு சர்க்கரைவள்ளியே நல்லா மசிச்சு வச்சுக்கணும். கார்னையும் உரித்து வச்சுருக்கோம், அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சு இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கொழுக்கட்டைக்கு அமுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், அமுக்கி அப்படியே வச்சிடணும். ஈஸியாக வரும் கொழுக்கட்டை. ரவுண்டு பிடிச்சோன்னா ஈஸியாக வரும். அவ்வளோதான், ஈஸி கொழுக்கட்டை. இப்போ நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். இது சிலர் விரும்புவாங்க, அதை விரும்புவாங்க சிலர். அதனால் இது மாதிரி 2 விதமாக செஞ்சுக்கலாம். மூணாவது இந்த புள்ளியார் மாதிரி பிடிச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, அது சின்ன பசங்களாம் விரும்புவாங்க. அதையும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். கொழுக்கட்டை ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.